4 வருஷமா கொடுக்குறது 5000 ரூபாய் கொடுக்கல. இந்த வருஷம் மட்டும்தான் கோடைக்கால இதுன்னு ஓகேவா? 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஆச்சுக்கா. ஒரு வருஷத்துக்கு 1000 ரூபாய், 5 வருஷம் சேர்த்து 5000 ரூபாய் இப்ப கொடுத்துட்டாங்க. இந்த வருஷம் 5வது வருஷம், இந்த வருஷம் 5வது வருஷம் 5000 ரூபாய் கொடுத்துட்டாங்க. வேற என்ன வேணும்? மாசம் மாசம் ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. பெண்களுக்கு இலவச பஸ் வேற என்ன வேணும் சொல்லுங்க. இந்த 4 இயர்ஸ்ல எதுவுமே பண்ணாம கரெக்டா எலெக்ஷன் வரப்ப எல்லாமே பண்ணி அந்த அந்த ஹைப் கொடுத்து ஓட்டு வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. உங்களுக்கு மட்டும் லேப்டாப் தரணும் அப்படி இப்படின்னு புடிச்சிட்டாங்க. 5000 ரூபாய் ஒரு அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கு. எனக்கு அம்மா 2000 ரூபாய் கொடுத்துட்டாங்க. அப்படி இப்படின்னு பார்த்தாலும் எங்க ஃபேமிலி ஓட்டு வந்துடும். 15% ஓட்டுன்றீங்க, கூட்டத்தை பார்த்தா 15%-ஆ தெரியுது. அம்மா கட்சியோட கூட்டணி வச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் முதல்ல இருந்தே யார் கூட? அவங்க கூட கூட்டணி வச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க கட்சி தான் கொஞ்சம் டிஎம்கே அகேன்ஸ்டா இருக்காங்க. தலை ரசிகர், தளபதி தொண்டர், அவ்வளவுதான். மற்றபடி வார்த்தை இல்லை. இந்த லேப்டாப் கொடுக்கறது கூட எப்படி சொல்லுது, சில பேருக்கு தான் கொடுக்குறாங்கன்னா மொத்தமா எல்லாருக்கும் கொடுக்கணும். அப்படி கொடுக்காம சில பேர் கொடுக்குறாங்க. ஒருத்தன் நல்லா மேல வந்தா பொறுக்காதே நம்ம ஜனங்களுக்கு, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்ல. அவரு வெளியே வந்தாலே இவங்களுக்கு பிடிக்காது. ஒரு படம் வெளியே வர விட்டாங்களா? இல்ல. அப்ப கட்சிக்கு மட்டும் எப்படி விடுவாங்க? 2,50,000 கீழே இருக்கவங்களுக்கு எல்லாம் லேப்டாப்னு சொன்னாங்க. நான் 80,000 தான் இன்கம் கொடுத்துருக்கேன். ஆனா ஏன் கொடுக்கலன்னு சொல்லிட்டு தெரியல. நானும் அவருக்கு தான் ஓட் பண்ணுவேன். ஓ இல்லைன்னா அண்ணன் சீமான் தான், வேற யாரும் வர மாதிரி இல்லை. அதை நான் அஜித் ஃபேனாக இருந்தால் கூட பரவாயில்ல, விஜய்க்கு ஓட்டு போடுவேன் அப்படிலாம் சொல்லிட்டு நிறைய சோஷியல் மீடியா சைடாக இருந்தாலும் வெளி சைடாக இருந்தாலும் நிறையா அவருக்கு சப்போர்ட் இருக்கு. அண்ணா நாங்கள் இருக்கோம் உங்களுக்காக எப்பவுமே.